உண்மையான காரணம் யார்? உலகெல்லாம் சொன்னது எங்கெல்லாம் இளைஞர்கள் அதிகமா இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த நாடு மதிக்கப்படும். செல்வி சந்தர்ப்பம் உட்கார்ந்து கருத்து போடா எனவே தலைநடத்த உட்கார்ந்துருக்கா. 12வது படிச்சவன், கல்லூரி படிச்சவன், அடுத்தனா நீட்டுக்கு போகணும்னு விரும்புறவன். ஏன் அப்ப டாக்டரான, ஏன் தாத்தா டாக்டரான, நான் டாக்டர் ஆகணும். சாதியை சொல்லி என்ன படிக்க விடாம ஆக்கலாம், மதத்தை சொல்லி என்ன படிக்க விடாம ஆக்கலாம். இதெல்லாம் உடைத்து புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சமூக நீதி அடிப்படையில் நான் படிக்க போனா, படிக்கணும்னு போராடுனா ஒரு தேர்வை முறையா வழிநடத்த பக்தி இல்லாத இந்த தர்மத்தை ராஜினாமா பண்ணாங்க. சரி, அப்படியே ராஜினாமா பண்ணலாம், என்ன இழப்பு வரும்? அந்த இடத்துல என்ன இழப்பு வரும்? அடுத்து ஒருத்தர் வருவான். நாங்க அந்த கோரிக்கையா வைக்கல. தர்மேந்திரா அவர் ராஜினாமா செய்வது மட்டுமல்ல, கைது செய்யப்படும். இந்த பேப்பர் லீக்கான அத்தனை நாய்களும் கைது செய்யப்பட வேண்டும். இந்த பேப்பர் லீக் ஆச்சு, பரிசை நின்று போச்சு, அப்படியோட முடிந்தா கூட பரவாயில்லை. தோழர்கள், நண்பர்களை, வேடிக்கை பார்க்கக்கூடிய பொதுமக்களே, தேர்வு நடந்துச்சு, நீங்க பரிசை எழுதல, அடுத்த பரிசை வருது எழுதுறேன்னு சொல்லிட்டு என் பிள்ளை சத்துருச்சு, 40 பிள்ளை சத்துருச்சு. அது வரைக்கும் வாய வச்சு கைய வச்சு என்ன மூடி அமைதியா இருக்க எப்படி இருக்க முடியும்? நான் எப்படி அமைதியா இருப்பேன்? என் பிள்ளை நீ அடிப்ப, என் பிள்ளைய கொண்டுவ, என் பிள்ளைய விரட்டுவ. இதையெல்லாம் மனுஷங்களா மிருகங்களா? சரி, நீ யார் அடிக்கிற? சின்ன பையன் சொல்லியாச்சு, படிக்கிற பையன் சொல்லியாச்சு. அவன் எந்த நாட்டுக்காரனா? அங்க பெருமாள் போராடக்கூடியவன் இந்து. உனக்கு இந்தும் தெரியல, சந்தும் தெரியல, பொருந்தும் தெரியல, ஒரு அரசியல் அறிவும் இல்லை. நீங்க அந்த பச்சை குழந்தைய இந்துன்னு சொல்லியே காப்பாற்றணும். அடிக்காது, இந்து மாணவர்கள், இந்து இஸ்லாமியர்கள் அவங்கள கூட செஞ்சீங்க. இனிமையா இந்து அரசியல் பேசுறவங்கள பிஜேபி இதுல திசை திருப்புவதற்கு தோழர்களே, நண்பர்களே, விஜய் அரசியல் இன்னைக்கு இருக்கிற இந்த பிஜேபி அரசியல் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை உருவாக்கி இருக்கிறார்கள். அது என்ன மாயனா? இதெல்லாம் உண்மையாக்கும், பொய்யா பேசி அதை உண்மையாக்குறாங்க. அதையெல்லாம் நம்ம நம்புறோம். அதை நம்பாதீங்க. விஜய் திரையில வேணா ஹீரோவா இருக்கலாம், ஆனா கிள்ளி படத்துல வில்லனா இருந்தது, ஜந்தர் மந்திர ஹீரோவா இருக்கிறாரு பிரகாஷ். கிள்ளி படத்துல விஜய் கர்நாடகாவில் தமிழ்நாட்டுல எங்களை அடிக்கிறாரு, காவல்துறை கொண்டு விரட்டுறாரு. நீங்க தானே அடியாவை சந்திச்சீங்க, நீங்களுக்கு நீட்டுக்கு எதிரான போராட்டம் பண்றீங்க, நீட்டு சொன்னதால செய்றீங்க. உங்களுக்கு நான் பேசுறோமா? நீட்டு வேணும்னு சொல்றோமா? நீங்க சொல்றத, முதல்வர் சொல்றத, தாவேக்க சொல்றத அடிப்படைக்கு நாங்க நீதி இறங்கி போராடினோம். அடிப்படை நியாயம் இல்லை. மூச்சு விடுவதெல்லாம் பணிதன். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி காவல்துறை மட்டும் அடக்கல, இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய நீதிபதி என்று சொல்லக்கூடிய நீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் அவர் கூட மாணவர் தாக்கப்பட்ட பார்க்க விரும்பலன்னு சொல்றார். அந்த அளவுக்கு விரும்பல அப்படின்னு சொல்ற அந்த நாடு வெக்கங்கட்டு நாடாக இருக்கிறது. நோக்கத்தோடு ஆர்ப்பாட்டம் நிறைவு பெறுகிறது. வெல்லட்டும் 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 வெல்லட்டும். தில்லியில் மாணவர்கள் போராட்டம், தில்லியில் மாணவர்கள் போராட்டம். வெல்லட்டும் 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 வெல்லட்டும். தாக்காதே தாக்காதே, காவித்துறையை தாக்காதே. போராடும் மாணவர்களை கொலை வெறி தாக்குதல் நடத்தாதே, கொலை வெறி தாக்குதல் நடத்தாதே. ரத்து செய், ரத்து செய், நீட் தேர்வை ரத்து செய், நீட் தேர்வை ரத்து செய், கைது செய், கைது செய்.
சோமானி கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் நீட் தேர்வால் இறந்த மாணவருக்கு இழப்பீடு வழங்கு போராடுவோம் நீட் தேர்வை ரத்து செய்வதை பெண்கள் பாலியலுக்கு எதிராக நீங்க கேட்டீங்க. வெல்லட்டும் நீட்டுக்கு எதிராக போராட்டங்கள் வெல்லட்டும் கொண்டு வா கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வா வெல்லட்டும் போராட்டங்கள் வெல்லட்டும். நன்றி. சின்ன அறிவிப்பு, மாலையில சரியா ஒரு 4:30 மணில இருந்து 6 மணி